ஆளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்கு முகுனிக்கு வளர்ப்பு மகளாவளதான் கூட என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகி என்றால் முருகன். இப்படியாப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிரிவீடா, சண்பக, சரவண, முத்துக்குமாரா உன்னையே நம்ப இருந்தாலும் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்கள் கருபுரிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா அழகான பழனி மழை ஆண்டவா, உன்னை அடுதினமும் சரணடைந்தேன் வேளவா. அழகான பழனி மழை ஆண்டவா, உன்னை அடுதினமும் சரணடைந்தேன் வேளவா. முருகா
செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா சிற்றூரை அழைக்கூடிய நம்பி மன்னனுக்கு நங்கு மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட கவலை. 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அப்புறம் ஏன் கவலைப்படணும்? என்ன காரணம்னா எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா சிறப்பா இருக்குமா? பெண்கள்னாவே மகாலட்சுமி தான். ஒரு வீட்டுல மகாலட்சுமி இல்லைன்னா அந்த வீடு என்றைக்கும் சிறப்பா இருக்காது. இப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமான் அருளால வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்ததுனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. இப்ப 7 ஆம்பளை பிள்ளையோட பாத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த பெண்ணோட மனசுல வளர்ப்பு பிள்ளைன்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரி இதுவரையும் வளர்த்துட்டுதான் வந்தாங்க. குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு வேண்டுதலுக்கு இணங்கி நான் காவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? சொன்னாதானே தெரியும். முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக வந்திருக்கேன்.
முருகப்பெருமான காதலிக்கிறக்கா வந்திருக்கேன். என்னது? முருகப்பெருமான நான் காதலிக்கிறேங்க. எது? நான் என்னத்த சொல்ல முருகா? முருகா, முருகப்பெருமான நான் காதல் பண்றேன். காது கேட்காம தெரியல. நீங்க சொல்ற வார்த்தை நல்லா போய் மக்களுக்கு ரீச் ஆகணும் தான். முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, ஊர்க்காரங்கள திட்ட போறாங்க அப்ப உங்களை. எதுக்குங்க? ஏமா ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆமா, திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையா திருமணம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சுல்ல? அப்புறம் எப்படி மறுபடியும் போய் நீங்க போய் திருமணம் பண்ணலாம்னு இருக்கீங்க? இல்லங்க, சின்ன பிள்ளையில இருந்து முருகா 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 முருகான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க வள்ளியாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் அன்பு தாச்சி ரேணுகா தேவி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்திய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். ஏற்கனவே திருமணம் முடிச்சாங்க கூட சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. அம்மா, சக்கலாத்தி சண்டை வரும், மண்டை உடையும், சக்கலக்கா பேபி சண்டையும் வரும். அண்ணே, சக்கலாத்தி சண்டை வரும்னு சொன்னாலும் கூட ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாரு கேட்டுக்கிறா? அதை சொல்லுங்க முதல்ல. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் பிள்ளைய செய்யுங்க, வேற எதையும் செய்ய மாட்டாங்க. அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்போ உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட பிள்ளைகளை வளர்க்கும் போது தெரியும். தம்பி, நீ அந்த பக்கம் போகாதீங்க. போக மாட்டாங்க. யாருங்க சொன்னா அந்த வார்த்தைக்கு? நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம். அப்ப பிள்ளைய நம்மளை எப்படி பாக்குங்க? எப்படி இவர் இருக்காரு பேசாம. அப்ப நம்ம பிள்ளைய நம்ம சொல்றபடி கேட்க மாட்டேங்குதுல. அப்ப நம்மளை வளர்க்கும் போது நம்ம தாய் தேப்படுறத கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்களோ. அப்ப தாய் தந்தையோட அருமையும் பெருமை எப்ப தெரியும்? தன்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது தான் தெரியும். அதுவரையும் நல்லதையே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழிவெய்தி விழிவைத்து அவரை சொந்தம் யாக பந்தம் எண்ணு சொந்தம் எண்ணவல் நாதம் என் ஜீவனே ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாடுறதே.
காதலிக்கிறேன். ஆ, அருளானே நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? கொழுந்துனார நீங்க? நானா நான் என் தொழில தான் விரும்புறேன். கண்டிப்பா. காளிஷு நீங்க என்னத்துக்கு? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகிற வரையும் காதல் எடுக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம். இருமணமும் சேரலைன்னா வெறும் மனம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒன்று சேரணும். அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒன்று சேரணும். இப்ப நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோட நடந்தா அது வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா சண்டை பெரிய சண்டையில போய் முடியும். அதுக்காக தெய்வான முருகப்பெருமான் திருமணம் முடிச்சாலும் கூட என்ன நடந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. அது நம்ம சவுத்துக்குள்ள சண்டையே இருந்தாலும் ஆ, ஏன்னா நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆமாங்கிறேன். முருகப்பெருமான மனசார நினைச்சா சாப்பிட்டா சாப்பிட முடியல, ஆ, தூங்குனா தூங்க முடியல. காதல் காதல் படுத்துற பாடம் என்ன படுத்துற படம்னா காதல் படுத்துறவாரு. தூங்கலாம் நினைப்பிய கண்ணுக்குள்ள வந்து அவர் தான் நிப்பாரு. அவர் தான் வந்து நிக்கிறாரு. காதல் இல்லனே நம்ம தான் காதல் பண்ணலையே. ஆமா காதல் படுத்துற பாடு அப்படி. சாப்பிடலாம் நினைப்பிய ஆமா. சாப்பிட தட்டுல கூட அவர் மூஞ்சி தெரியுமே. எல்லாமே அவரோட முகம் தான் தெரியுது. காதல் படுத்துற பாடு. தண்ணி குடிக்கலான்னு பாப்பிய தண்ணில கூட அவர் மூஞ்சி தெரியுமே. அவர் முகம் தான் தெரியுது. காதல் படுத்துற பாடு. பாத்ரூம்குள்ள போவிய பாத்ரூம்ல கண்ணாடி இருக்குமா இருக்காதா? கண்ணாடியில அவர் மூஞ்சாதான் தெரியுமே. முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. ஆமா முருகப்பெருமான் கலியுக கந்தன் எங்கேயும் இருப்பார். அப்ப கலியுக கந்தன் கருணை கடல் தான் முருகப்பெருமான் தான். எனக்காக வருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கேன். அவருக்காக ஏன் மனசுலாசு ஒரு முக்கிய அறிவிப்பு. அனைத்து நாடு ரசிகர்களுக்கும் அந்த கடையில் டீ வழங்கி கொடுத்துட்ருக்காங்க. டீ சாப்பிட்னா சாப்பிட்டா அங்கே போய் வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் எல்லாம் நம்ம கமிட்டியாளர் சார்பாக வழங்கப்படுகிறது. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாகம் எண்ணாவில் ஊர்களும் போவோம் பூத்தேனே. நினைத்தது யாரோ நீதானே, உன்னை பாட
அப்படி முருகப்பெருமான மனசார நன்றி, மனசார நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமேளம், மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியாருன்னா ரசிக பெருமக்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம இளைஞர்கள், வெளிநாட்டில் இளைஞர்கள் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் அனைத்து அன்புலர்களுக்கும் நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்ரீ முருகன் தானே, ஸ்ரீ முருகன் ஒளிபெருக்கி அண்ணா அவர்களுக்கு நன்றி. இந்த வணக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா, ரொம்ப நன்றி. இசைக்கலைஞர் 4 பேருக்கு நன்றி. இந்த வணக்கம் நன்றி நன்றி நன்றி. அனைத்து அன்புலங்களுக்கு நன்றி. இந்த வணக்கம். நாடக அமைப்பாளர் யார்? இது நம்ம இது உங்க ஊர் யூடியூப் சேனல். ஆமா, இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் நாடக அமைப்பு அன்புள்ளங்களுக்கு நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க அண்ணனும் தோழியும் காதலிச்சாங்க. சரி, நீங்க பாத்தீங்களா? பார்த்தமே. இப்படி அருமையான காதல். நீங்க பாத்தீங்க? ஒண்ணுக்கு டூ. அது என்னங்க ஒளிஞ்சிட்டு பாக்குறீங்க? ஏன் அப்படி? முருகப்பெருமான் எனக்காக வருவாரு நம்பிக்கையோட காத்திருக்கேன். முருகப்பெருமான் யாரையுமே அழைச்சது கிடையாது. சூரபதுமன் அசுரனாக இருந்தாலும் பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் இன்றைக்கும் திருச்செந்தூர் பக்கத்துல வருஷம் சூரசம்ஹாரம் நடக்கும். அப்ப அவன் அசுரன் தான். அசுரனாக இருந்தாலும் அழிக்க கிடையாது, ஆணவத்தை மட்டும் அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. அப்ப ஆணவத்தை எப்படி அழிச்சிருக்காருன்னா பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் இன்றைக்கு இருக்கு. அதே நேரத்துல இன்றைக்கும் பழனி மலைக்கு போனோம்னா முதல்ல இடும்பனை வணங்கிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை வணங்குவோம். அப்ப இடும்பனை முதல்ல வணங்குறோம்ல, இரண்டாவது முருகப்பெருமானை பார்க்க போறோம்ல. இடும்பனாகப்பட்டவன் பக்தனா இல்ல கடவுளா? அது எப்படி? முருகப்பெருமானை வணங்குவதற்கு முன்னாடி இடும்பனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானை வணங்குறோம். அவன் பக்தன் தான். பக்தனாக இருந்தாலும் அவனோட ஆணவத்தை அழிச்சு என்னை காண வரும் பக்தர்கள் முதல்ல உன்னை வணங்கிட்டு தான் இரண்டாவது என்னையே வணங்குவாங்க அப்படின்னு முருகப்பெருமான் அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. அதே போல முருகன் எனக்காக வருவாரு அப்படின்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அதான உண்மை. அப்போ முருகப்பெருமானுக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா?
வாங்க ரெடியா